வணக்கம். சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அல்ல டெல்லி விஜயை பதவியேற்க விடாமல் தடயம் போட்டு வருகிறார்களா? கவர்னரை வைத்து தன்னுடைய காய்களை நகர்த்தி வருகிறார்களா என்கிற இந்த மிகப்பெரிய கேள்வியை இன்னைக்கு நாடு முழுவதும் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விஜய் சீஃப் மினிஸ்டராக பதவி ஏற்பாரா இல்லையா என்கிற இந்த கேள்வி. இதை பற்றின ஒரு ஆழமான அலசலை உங்களுக்கு முன்பு நான் எடுத்து வைக்க போகிறோம். லோக் பவன் பெயர் மாற்றியிருக்கிறார்கள். இதற்கு முன்பு ராஜ்பவன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த இடத்தில் வசிக்கக்கூடிய எக்ஸலன்சி கவர்னர் அவர்தான் மத்திய அரசாங்கத்தின் டியூனில் டான்ஸ் செய்து கொண்டிருக்கிறாரா? இந்த அலிகேஷனை நான் எடுத்து வைக்கவில்லை. இந்த அலிகேஷனை காங்கிரஸ் எடுத்து வைக்கிறது, டிவிக்கு எடுத்து வைக்கிறது, மக்களும் எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டின் டெமோக்ரஸி அதை எப்படி கவர்னரை வைத்து சூறையாடி வருகிறார்கள், அதை நாம் இன்னைக்கு மிக ஆழமாக பார்க்க வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இதுவரை வந்த தகவல் படி நீங்க பார்த்தீர்கள்னா, விஜய் அவர்களுக்கு விசிகே, சிபிஐ, சிபிஎம் ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். மொத்தம் 6. இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் ஒரு 5 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்டை கொடுத்திருக்கிறது. ஆக மொத்தம் 119 எம்எல்ஏக்கள் இப்போ ஒன்று சேர்ந்து விட்டார்கள். விஜயோடைய ஆட்சி அமைய போவதாக கூறியிருக்கிறார்கள். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் செய்து கொண்டிருக்கும் போது மணி கிட்டத்தட்ட ஒரு 4 ஆகுது. இன்னொரு அரை மணி நேரத்துல டிவிக்கு தன்னுடைய முடிவுகளை மக்களும் முன்பு எடுத்து வைப்பார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இன்னொரு பக்கம் சிபிஐ தன்னுடைய ஆதரவை கொடுத்தது உறுதியாகிவிட்டது. சிபிஎம் இப்போ அங்க அவர்களுடைய ஹெட் ஆபீஸில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இசிகே அவருடைய ஹெட் குவார்டர்ஸில் ஒரு 5 மணி அளவில் ஒரு மீட்டிங் போட போவதாக கூறியிருக்கிறார்கள். அப்போ ஒரு 6-7 மணி வரை இந்த முடிவுகள் மிக தெளிவாக தெரிய வரும். யார் எங்க எந்த கணக்கு இந்த கூட்டணி உருவாக போகுது. ஆனால் அதற்கு மேல் நீங்க பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், கவர்னர் மாளிகை மீது இந்த மாதிரி எப்ப ஆட்சி அமைய போவதாக இருந்தால் கூட கவர்னர் மாளிகை மீது ஒரு மிகப்பெரிய அலிகேஷன், குற்றச்சாட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. லோக்சபா எலெக்ஷனாக இருக்கட்டும், அல்ல இது போன்ற அசம்பிளி எலெக்ஷன்களாக இருக்கட்டும், வெளிவரக்கூடிய குற்றச்சாட்டுகள் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு நபரை இன்ஸ்டால் செய்கிறார் கவர்னர் என்கிற பெயர்ல. இந்த இன்ஸ்டலேஷன் மாநில அரசாங்கங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை முடிவெடுக்கக்கூடிய நபராக அவர் இருக்கிறார். அப்போ ஒரு விதத்தில் மத்திய அரசாங்கத்துடைய ஒரு தூதராக மாநில அரசாங்கங்களில் உட்கார்ந்து கொண்டு இந்த நபர் எந்த விதமான வேலைகளை பார்க்கிறார் என்று நீங்க பார்க்க வேண்டும். இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகள், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி கான்ஸ்டிடியூஷன் முறைப்படி யாருக்கு அந்த அதிக மேண்டேட் கிடைத்திருக்கிறதோ அவரை முதலில் நீங்க அழைத்து நீங்க ஃப்ளோ டெஸ்ட்க்கு வாங்க, நீங்க ஆட்சி அமைங்கள் என்று அந்த அழைப்பை கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த இடத்துல கவர்னர் விஜய் அவர்களுக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் உங்களிடம் அந்த போதுமான அளவில் மேண்டேட் கிடையாது என்கிற விஷயத்தை வைத்து திருப்பியும் அனுப்பியிருக்கிறார். முதலில் கொண்டு அந்த 118 நபர்களுடைய அந்த பட்டியலை கொண்டு வாருங்கள், அதற்கப்புறம் நீங்க ஆட்சி அமைப்பதை பற்றி பேசலாம். இப்போதைக்கு கவர்னரை பற்றி நீங்க கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டின் புதிய கவர்னரின் பெயர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். அர்லேக்கரை பற்றி நீங்க இன்னும் ஆழமாக பார்த்தீர்களா? 72 வயதான இந்த நபர் குழந்தை பருவத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய நபர். மிக தெளிவாக ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட்ல இருந்து வெளிவந்த நபர். பாரதிய ஜனதா பார்ட்டியில் 1989ஆம் ஆண்டுல இருந்து இணைந்திருக்கிறார். ஸ்டேட் பிரசிடென்ட் பிஜேபி கோவா. 2002ஆம் ஆண்டு எம்எல்ஏவாக பதவியேற்று 2012ஆம் ஆண்டு கோவா அசம்பிளியின் ஸ்பீக்கராக பணிபுரிந்து 2017ஆம் ஆண்டு கோவாவின் மினிஸ்டராக இருந்து அதற்கு மேல் 2015ஆம் ஆண்டுல இருந்து நீங்க பார்த்திருக்கலாம் கவர்னர் பதவிகளை இவர் பார்த்து வருகிறார். 2021-23ஆம் ஆண்டு வரை ஹிமாச்சல பிரதேசம். அப்போ காங்கிரஸ் சுக்கு அரசாங்கம் இருந்தது 2022ஆம் ஆண்டு, அது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்.
2023, 25ஆம் ஆண்டு பீகாருடைய கவர்னர், 2025ஆம் ஆண்டு கேரளாவின் கவர்னர், ஆ 2025ஆம் ஆண்டே இன்னொரு இடமாற்றம் நடந்தது. பீகார்ல இருக்கக்கூடிய ஆரிஃப் முகமது கானை கேரளாவிற்கு அனுப்பி, இவரை அங்க அனுப்பிய அந்த இடமாற்றங்கள்லாம் நடந்தது. இப்போ இவருக்கு ஒரு அடிஷனல் சார்ஜ் தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் இவர் இப்போ தமிழ்நாட்டுடைய கவர்னராக இருக்கிறார். விஜயோடைய சிச்சுவேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா, 108 எம்எல்ஏக்கள் விஜயிடம் இருக்கிறார்கள். அவருக்கு காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தவுடனே 113 எம்எல்ஏக்கள். ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் விஜயிடம் கூறிய விஷயம், நீங்க 118 நபர்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஃப்ளோர் டெஸ்ட்க்கே நீங்க போக முடியும். நீங்க உறுதி செய்யுங்கள். ஃப்ளோர் டெஸ்ட்க்கு முன்னாடியே நீங்க உறுதி செய்யுங்கள் என்று. விஜய் அவர்கள் விசிகே, சிபிஐ மற்றும் சிபிஎம் இடம் அந்த ஆதரவை கேட்டிருக்கிறார். அதற்கு ஒரு விதத்தில் தலையும் சாய்த்திருக்கிறார்கள். இந்த ஈக்குவேஷன் நடந்தால் ஒரு 119 எம்எல்ஏக்கள் இவர்கள் இருப்பார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஒரு சில நபர்கள் சேர்ந்தால் அது வேற விஷயம். தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். எப்படி லோக்சபாவில் 543, அதுல வந்து மேஜிக் ஃபிகர் 272, அதே போன்று தமிழ்நாட்டில் அசெம்பிளியில் 118 சீட்டுகள் இவர்களுக்கு தேவை. டிவிகே 108, ஏடிஎம்கேவிடம் 47, டிஎம்கேவிடம் 59, காங்கிரஸிடம் 5. பிரதான 4 கட்சிகளை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இதுல டிஎம்கே கூட்டணி நீங்க பார்த்தீர்கள்னா, காங்கிரஸ் இப்ப ஏற்கனவே டிவிகேவுடன் இணைந்து விட்டார்கள். டிஎம்கேயிடம் 59, பிசிகேயிடம் 2, சிபிஎம்மிடம் 2, சிபிஐயிடம் 2, ஐயுஎம்எல்லிடம் 1, டிஎம்டிகேவிடம் 1, 5 காங்கிரஸிடம். டிஎம்டிகே நாங்க சப்போர்ட் கொடுக்க போவதில்லை என்று கூறிவிட்டார்கள். ஐயுஎம்எல் தெளிவாக கூறிய அந்த செய்தியை நீங்க கேட்டிருப்பீர்கள், நாங்கள் ஆதரவு கொடுக்கவில்லை என்று. மீதம் இருக்கக்கூடிய 3 கட்சிகள் பிசிகே, சிபிஎம் மற்றும் சிபிஐ 2 எம்எல்ஏக்கள் இவர்கள் ஆதரவை கொடுக்க போறோம் என்கிற ஒரு செய்தியை வெளிவிட்டிருக்கிறார்கள். இந்த கணக்குப்படி நீங்க பார்த்தீர்கள்னா 119 சீட்டுகள் இவர்கள் கிடைத்துவிடும். இதை தாண்டி ஐயுஎம்எல் மற்றும் டிஎம்டிகே இந்த 2 பேருமே அவர்களுக்கு சப்போர்ட்டை கொடுத்தார்கள்னா 121 எம்எல்ஏக்களுடைய ஒரு அசெம்பிளி தமிழ்நாட்டில் கூடும். இதுல மைனஸ் டிஎம்கே, மைனஸ் ஏடிஎம்கே, மைனஸ் பிஜேபி இந்த 3 கட்சிகளும் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் அனைத்து கட்சிகளுமே ஒன்று கூடி இந்த ஆட்சியை அமைக்க போறார்கள். இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே மற்றும் டிஎம்கே இந்த 2 கட்சிகள் ஒன்றாக சேர்ந்தால் மீதம் இருக்கக்கூடிய கட்சி இல்லை என்றால் 106 சீட்டுகள். அதுல இதே விசிகே மற்ற கட்சிகள் டிவிகேவுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய காரணத்தால் இவர்களிடம் இருக்கக்கூடிய அதிகபட்ச சீட்கள் டிஎம்கேவும் இதுல வந்துருச்சுன்னா ஒரு 110. ஸோ தே ஆர் ஆல்சோ இன் மைனாரிட்டி கவர்மெண்ட். ஸோ போத் தி சைட் இன்னொரு சின்ன கட்சிகள் இல்லாமல் இவர்களால் ஆட்சியை பிடிக்க முடியாது என்கிற ஒரு விஷயம். இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே இவர்களுடன் ஒரே ஒரு பிஜேபியும் இருக்கு. இப்ப அவர்களும் இங்க சேர்ந்துட்டார்களே என்ன நடக்கும்? பிஜேபியை நீங்க ஒரு எம்எல்ஏ என்று பார்க்காதீர்கள். மத்தியில் அவர்களுடைய கூட்டணி வளரும். இடி, சிபிஐ, ஐடி ரேடுகள் உங்கள் மீது வராது. ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இதற்கு டிஎம்கே தலையசைக்குமா? ஏடிஎம்கே ஏற்கனவே அந்த பக்கம் தானே இருக்கு. டிஎம்கே செய்யுமா? செய்யாது. டிஎம்கே இந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அப்படி செய்தால் அவர்களுடைய தலையில் அவர்களே மண்ணை வாரி கொட்டுகிற மாதிரிதான். இதே இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 164 கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய 164 முறைப்படி கவர்னர் ஷுட் அப்பாயிண்ட் த சீஃப் மினிஸ்டர். இதுதான் அங்க எழுதியிருக்கிறது. ஆனால் ஏராள இடங்களில் சுப்ரீம் கோர்ட்டோட டிசிஷன் கவர்னர்களுடைய அந்த முறைக்கு எதிராகவும் இருந்திருக்கிறது. ஆர்டிகல் 164 படி Constitution says the chief minister shall be appointed by the governor and other ministers shall be appointed by the governor on advice of chief minister, and the minister shall hold office during the pleasure of God. கவர்னர் தான் ஒரு சீஃப் மினிஸ்டருடைய பதவி பிரமாணத்தை எடுத்து வைக்க வேண்டும். மீதம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை ஆஸ் பர் சீஃப் மினிஸ்டர் யாரெல்லாம் மினிஸ்டராக பதவியேற்க வைக்க வேண்டும் என்ற அந்த ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறாரோ அதன்படிதான் அங்க அந்த விஷயங்கள் நடக்கும் என்று கூறுகிறார்கள். திஸ் இஸ் ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன். ஆனால் இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா கவர்னர் கால்ஸ் ஃபார் த பார்ட்டி பப்ளிக் சப்போர்ட் இன் த எலெக்ஷன். இதை தாண்டி சிஎம் ஓட டெசிக்னேஷன் நீங்க பார்த்தீர்கள்னா கடவுள் ஆணையாக அப்படி இப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த ஓட் செரிமனியும் போது
இதற்கு முன்னாடி ப்ரோ டெம் ஸ்பீக்கர் அவர்களே ஒரு நபரை, ஒரு சீனியர் எம்எல்ஏவை தேர்வு செய்து இவர்தான் ஸ்பீக்கர் என்று எடுத்து வைப்பார்கள். இன்னொரு பக்கம் அசெம்பிளியோடைய ஹெட்டாகவும் அவரை அமைப்பார்கள். இது எல்லாமே ஃப்ளோ டெஸ்ட் நடந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயம். இந்த இடத்துல ராஜ்பவன், கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு, அவர் கூறிய விஷயம் என்னன்னா, ஃப்ளோ டெஸ்ட்க்கு முன்னாடியே, அதாவது ஒரு பார்ட்டி அழைத்து நீங்க உங்களுடைய ஆதாரங்களை சப்போர்ட் எடுத்து வைங்க என்று கூறியதுக்கு பின்புதான் இந்த ஃப்ளோ டெஸ்ட் நடக்கும். நீங்க ஃப்ளோ டெஸ்ட்டை கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுப்போம் என்று இங்க ஒரு வித்தியாசமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. போஸ்ட் போல் அலையன்ஸ், ராஜ்யசபா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதாவது ஒவ்வொரு இடத்துலயுமே கவர்னர் என்னெல்லாம் எடுத்து வைக்கிறார் அதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சில இடங்கள்ல போஸ்ட் போல் அலையன்ஸை முன்வைத்து பண்பார்கள், இன்னொரு பக்கம் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிடுவார்கள். இந்த இடத்துல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் கூட விஜய் அவர்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டையும் கவர்னர் கொடுக்கவில்லை. இதற்கான காரணம் என்ன? யாருக்கு பெனிஃபிட்? எப்படி இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும்? 2017ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் மனோகர் பாரிக்கர் அரசாங்கம், அதாவது அப்போ காங்கிரஸ் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக, காங்கிரஸ் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இருந்தால் கூட அங்க இருந்த கவர்னர் மனோகர் பாரிக்கர் அவர்களை அரசாங்கத்தை ஃபார்ம் செய்வதற்காக அந்த அழைப்பை கொடுத்திருந்தார். காங்கிரஸ் இன் கோவா சந்திரகாந்த் பர்லேர்கர் சுப்ரீம் கோர்ட்டிற்கு இந்த வழக்கு எடுத்து சென்று, இந்த மாதிரி நாங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, எங்களுக்கு எப்படி நீங்க அழைப்பை கொடுக்காமல் மனோகர் பாரிக்கருக்கு இந்த அழைப்பை கொடுத்தீர்கள்? இப்போ கோர்ட் கொடுத்த பதில், the court said during the course of hearing we were satisfied that the instance sensitive and concerned issue raised on behalf of petitioner can be resolved by a simple direction, required the holding of flow test at earliest. எவ்வளவு சீக்கிரம் ஃப்ளோ டெஸ்டை நீங்க நடத்த முடியுமோ அந்த அளவில் நீங்க நடத்தினால் மட்டும்தான் இந்த பாசிபிள் ஹார்ஸ் ட்ரேடிங்ல இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். அப்போ உடனுக்குடன் இந்த ஃப்ளோ டெஸ்டை நடத்துங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க மற்றும் நிற்கவில்லை. 2018ஆம் ஆண்டு காங்கிரஸ் மற்றும் ஜேடிஎஸ் இந்த அரசாங்கத்துடைய ஃபார்மேஷன் நடக்கும்போது கூட கவர்னர் வாஜுபாய் வாலா பிஎஸ் எடியூரப்பாவிற்கு ஸ்வேரிங் இன் அதற்காக அழைத்தார். காங்கிரஸ், ஜேடிஎஸ் இவர்களுடைய எலெக்ஷன் நடந்து முடிந்த உடனே அவர்களுடைய அலையன்ஸ் ஃபார்ம் ஆனது. இந்த அலையன்ஸ்க்கு எதிராக மெஜாரிட்டி உங்களிடம் இருந்தால் கூட பிஜேபி தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்கிற விஷயத்தை வைத்து அவருக்கு அழைப்பை கொடுத்தார். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிஜேபி அதையும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்கிற அந்த விஷயத்தை வைத்துதான் அழைத்தார்கள். அப்போ ஒவ்வொரு இடத்திலும் இது மாதிரி நடக்கும்போது எதற்காக விஜய் அவர்களுக்கு அந்த அழைப்பை கொடுக்கவில்லை என்கிற இந்த கேள்வியும் வருகிறது. 2016ஆம் ஆண்டு உத்தராகண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இதுவும் போனது, அங்கேயும் ஃப்ளோ டெஸ்டுக்கான இதே செய்திதான். அப்போ ஒவ்வொரு இடத்திலுமே கர்நாடகாவில் 2018ஆம் ஆண்டு, மகாராஷ்டிராவில் 2019ஆம் ஆண்டு ஒவ்வொரு முறையும் ஆர்டிகல் 361 கான்ஸ்டிடியூஷனை முன்வைத்துதான் இதை எடுத்து வைக்கிறார்கள். அப்போ ஒவ்வொரு இடத்திலுமே இது போன்ற கவர்னர்களை வைத்து ஸ்டேட் கவர்மெண்ட் கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை கவர்னரை வைத்து திசை திருப்பக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் தொடர்ந்து பார்த்து வருகிறது. இந்த இடத்தில் விஜய் அவர்களுக்கு எதிராக என்ன நடக்கப் போகிறது என்கிற அந்த விஷயத்தை நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.